ஹாய் சுட்டீஸ். இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து சென்னைக்கு என் சித்திக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, நான் சென்னைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி வந்து அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து சித்தி நல்லா இருக்காங்க. அப்போது வந்து என்னால் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி போட முடியல. நடுவில் வந்து ரம்ஜான் மாதம் வந்துச்சு, நோன்பு அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு. அதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து வேறு வீடியோ வந்துச்சு. இந்த வீடியோ வந்து அப்படியே இருந்துச்சு. சரி இதையே நம்ம எடிட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தான் இப்போ இன்ட்ரோ எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்ட்ரோ கொடுத்துட்டு இந்த மாதிரி உட்காந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வீடியோவை வந்து போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அவங்களுக்காக துவா செஞ்சீங்க, ப்ரே பண்ணிங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டீங்க. இப்போ வந்து அவங்க நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சூப்பராக இருக்காங்க. இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் என் வீடியோவை இதே மாதிரி நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு வாங்க. 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துட்டீங்க. ஆனால் என்னால் வாட்ச் அவர் வந்து ரீச் பண்ண முடியல. அதுவும் வந்து நான் வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணிவிடுவேன். உங்கள் ப்ரேயராலேயும் உங்கள் வேண்டுதலாலேயும் உங்கள் துவாவாலேயும் நான் வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணிவிடுவேன். எல்லோரும் இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே வாங்க. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃபுல் வீடியோவை பார்க்க போகலாம். செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு ரூம் எடுத்து சென்னையிலே ஸ்டே பண்ணிட்டோம். எல்லோரும் ஊர்லேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் போல் பசி எடுத்துச்சு. அதனால் சாண்ட்விச்சும் ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் எப்போவுமே சாண்ட்விச் வந்து சாப்பிட மாட்டேன். ஆனால் அந்த சாண்ட்விச் வந்து எம்மியாக டேஸ்டியாக இருந்துச்சு. நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் எப்போவுமே சாப்பிட்றது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். சாண்ட்விச் எம்மியாக இருந்துச்சு. யார் யாருக்கு சாண்ட்விச் பிடிக்குமோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டு வந்து இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு தூங்கிட்டோம். மறுநாள் என்ன பண்ணோன்னு பாருங்கள். The next morning. எல்லா சுட்டீஸ்க்கும் குட் மார்னிங். மார்னிங் ஆகிடுச்சு. மார்னிங் அங்கே சித்தி வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் ஏஞ்சி போய் குளிச்சுட்டு ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஏஞ்சி போயிட்டுருந்தேன். போயிட்டு அதுக்கு முன்னாடியே நான் வந்து அங்கே ஒரு மிரர் இருக்குது, பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மிரர் பெருசாக இருக்குது. அங்கே வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டேன். அப்புறம் ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கீழே இறங்கி போயிட்டோம். அந்த டைமில் வந்து சித்தி வந்து போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நாங்கள் லிஃப்ட்டு ஓப்பன் ஆகிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே ஒரு மிரர் இருந்துச்சு, அங்கே எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தோம். அவங்களுக்கும் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் சித்தி எப்போவுமே வந்து எல்லாருக்கும் வந்து போல்டாக ஹெல்ப் பண்ணுறவங்க, போல்டாக எல்லா விஷயத்துலையும் சாதிப்பாங்க. அவங்களுக்கு நிறைய கஷ்டம் வந்துச்சு. ஆனால் அந்த கஷ்டத்தையும் அவங்க தாண்டி வந்து இப்போது ஒரு லைஃப் சந்தோஷமாக இருக்காங்க. இதே மாதிரி கடவுளும் அவங்களுக்கு வந்து நிறைய சந்தோஷத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறமா லிஃப்ட்லேருந்து இறங்கி வந்ததுக்கப்புறமா வந்து அந்த உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்காக உள்ளே போனோம். போயிட்டு அங்கே வந்து நிறைய திங்ஸ் இருந்துச்சு. லஸ்ஸி, பப்பாயா, என்னென்னவோ நிறைய ஃபுட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து சேமியா, இட்லி, பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் புளி சாதம் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இட்லிக்கு 3 வகையான சட்னி இருந்துச்சு. டொமேட்டோ சட்னி, அப்புறமா கோகோனட் சட்னி, அப்புறமா வந்து நிறைய சட்னி இருந்துச்சு. சட்னி நிறைய இருந்துச்சு. சித்தி வந்து ஒரு இட்லி வச்சு நான் 3 சட்னி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து நிறைய திங்ஸை சாப்பிட்டேன். மசால் தோசை, அப்புறமா வந்து சோளா பூரி அது சாப்பிட்டேன், வடை சாப்பிட்டேன். எனக்கு சாம்பார் வடைனா ரொம்ப பிடிக்கும், அதை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து போயிட்டோம். நான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண போகிற இடத்துலையும் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்ன 5 minutes later.
பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி அங்கேருந்து வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ரூம் டூரை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஃபுல்லாக பாருங்கள். எல்லோரும் பார்த்து என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு லைக்கை தட்டிட்டு போயிடுங்க. நான் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்க ஊர்லேருந்து கிளம்பிட்டாங்க, வந்துட்டுருக்காங்க. அதனால் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக ரூமுக்கு ஆஜராகிட்டோம். சித்தி ஏன் ரூமு டோர் பிடிச்சிட்ருக்காங்கன்னா, அவங்கக்கிட்ட தான் கீ இருக்குது. கீ க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா உள்ளே தான் ஓப்பன் பண்ண முடியுது, வெளியேருந்து ஓப்பன் பண்ண முடியுது. அந்த கீ வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியுது. அதுக்கப்புறமா நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள். 2000 years later. எல்லோரும் வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே நான் லிஃப்ட்டாண்ட போய் நின்றுட்டேன். அவங்க வர வழியே வீடியோ கால்லாம் பண்ணிவிட்டு பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் எல்லோரையும் வெல்கம் பண்ணிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, ரூமுக்கு போனதுக்கப்புறம் சித்திக்கிட்டே அவங்க ஹெல்த் எப்படி இருக்குது சொல்லிட்டு கேட்டுட்டு அழுதுட்டு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் சித்தி அவங்க ஹோட்டல்லேருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த வீடியோஸை என்னால் எடுக்க முடியல. அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருந்தோம். ரெடி ஆகிட்டு அப்புறமா எல்லோரும் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. மறக்காமல் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரூம் டூர் வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும். மறக்காமல் பாருங்கள். நாங்கள் எங்கே போகணுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் சுட்டீஸ், பாய்.